நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. வணங்கிடே 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 கிளாஸ் 1 and 2 நான்காண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்கிடு கேங்மேன் பணியாளர்களை பதவி மாற்றம் செய்திடு 10 ஆண்டு வரைக்கும் ஒரு ஆண்டு ஊதிய உயர்வு 10 ஆண்டுக்கு அனுமதி வழங்கிடு 2018 ஒப்பந்தப்படி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் 1/12/2025 முதல் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக ஊதிய உயர்வு நிலுவையில் உள்ளது. இது குறித்து பல கட்ட போராட்டங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் தற்போது வாரியத்தால் முன்வரைவு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சில சரத்துக்களை மாற்றி அமைக்கவும், கிளாஸ் 1 and 2 பதவிகளுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு என்ற நிலையை மாற்றி அவர்களும் தொழிலாளர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய மின்சார வாரியத்தில் அவர்களை பிரித்து பார்க்க இயலாது என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும். 12 ஒப்பந்தங்கள் அடிப்படையில் அவர்களையும் சேர்த்து வழங்கிய நிலையில் கிளாஸ் 1 and 2 தவிர்த்து வழங்கிட இயலாது என்பதை தெளிவாக விட்டு அதற்கான போராட்டங்களும் நடத்தியுள்ளோம். ஆனால் இன்று வரை அதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. களப்பணி உதவியாளர்களாக களப்பணிகளில் பணிபுரிகின்ற கேங்மேன்கள் 9613 பேர் தங்களை கள உதவியாளர் பணிமாற்றம் செய்திட வேண்டி கோரிக்கை வைத்துள்ளார்கள். நமது எம்ப்ளாயி ஃபெடரேஷன் சார்பாகவும் பலகட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளோம். இருந்தாலும் கூட இதனால் வரையில் வாரியம் அவருடைய கோரிக்கைகளை செவிசாய்ப்பதில் மெத்தனம் காட்டுகிறது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பணிகளிலே அடிப்படை பதவிகளாக உள்ள களப்பணி உதவியாளர், கம்பியாளர், மின்பாதை ஆய்வாளர்கள் பல பிரிவுகளில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல பிரிவுகளில் இல்லாத நிலையில் அந்த பணிகளை அவர்களே செய்ய சொல்கிறார்கள். ஒப்பந்தப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆஃப்லைனில் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் ஆன்லைனிலே நிரந்தர பணியாளர் செய்யக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள். இது வாரியத்திற்கு தெரியும். பல கட்டமாக நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இன்று வரை அவருடைய ஒற்றை கோரிக்கையான களப்பணி உதவியாளர் பதவி மாற்றம் செய்யப்படவில்லை. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட 5000 பணியாளர்கள் கேங்மேன்கள் இதனால் வரையில் தேர்வு செய்யப்படவில்லை. வாரியத்தில் கிட்டத்தட்ட 30,000 களப்பணி உதவியாளர்கள் பணியில் காலியுள்ள நிலையில் அவர்களும் எடுக்க வேண்டும். இப்படி பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் வாரியம் இதுவரையில் எந்த விதமான உரிமை எடுக்கப்படாத நிலையில் நேற்று உடனடியாக இணையவழி செயற்குழு கூட்டி நமது கோரிக்கையை தெரிவிக்க வேண்டும் வாரியத்துக்கு என்ற அடிப்படையில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வாரியத்திற்கும் அரசுக்கும் தெரிவிப்பதென்றால் கிட்டத்தட்ட 80,000 பணியிடம் காலி உள்ளது. அந்த பணிகளை 3 பணியை செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்கள் உடனடியாக அனைவருக்கும் ஊதிய உயர்வு அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன், நாராயணமூர்த்தி, திட்ட செயலாளர். பூர்த்தி செய்திருக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பர்வைசர் ஊதிய வேறுபாட்டை கலைத்து வழங்கிடு. ஆர்ப்பாட்டம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஊதிய உயர்வு கோரிக்கை வேண்டி ஆர்ப்பாட்டம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் கிளாஸ் 1 and 2 நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கேங்மேன் பணியாளர்களை 5000 கேங்மேன்களை நிரப்பிடுக. கேங்மேன் பணியாளர்கள் எல்லை பதவிக்குண்டான அவர்களை கள உதவியாளர்களாக
மாற்றம் செய்திடுக ஆர்ப்பாட்டம் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன்களை வலியுறுத்தி செய்கின்ற ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்